அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 45 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 14ஆம் தேதி அன்று சில கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு கிரக மாற்றங்களானது பார்த்திங்கன்னா முக்கியமாக புதாத்திய யோகங்களானது காணப்படுகின்றன. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா ஏற்பட போகிறது. ஸோ அதனால் இந்த புதாத்திய யோகங்கள் அப்படிங்கிறதே ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா யோகத்தை வழங்கும். அதே போல் சில நேரங்களில் இந்த புதாத்திய யோகங்களே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு சூழலையும் காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறதா இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு செல்லியம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இப்போது இந்த புதாத்திய யோகங்களானது இந்த ஜூன் 14ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடியதுனால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவார்கள். வரவானது திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். சிக்கலான சில விஷயங்களை சாதகமாக பேசி முடித்து விடுவீர்கள். அதே போல் வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரங்களானது முன்பு இருந்ததை விட இப்பொழுது முன்னேற்றத்தை காணலாம். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரலாம். அதே போல் உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே திறம்பட செய்து முடித்து பாராட்டை கிடைக்க பெறுவீர். குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலமாக குடும்பத்தில் அமைதிகளும் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு உண்டுங்க. அதேபோல் பிள்ளைகளுக்காக செலவுகளும் செய்ய நேரிடலாம். கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது. பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிகவும் நல்லதுங்க. அதே போல பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமாக சில சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். அதேபோல் பயணங்கள் செல்லவும் உங்களுக்கு நேரலாம். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் பார்த்திங்கன்னா ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்களானது பார்த்திங்கன்னா இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டுதளம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இது காணப்படும். அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களினுடைய உதவிகளானது பார்த்திங்கன்னா கிடைக்கும். தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்கள் உங்களுக்கு கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனங்கள் உங்களுக்கு தேவை. வீண் பகைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். ராசி அதிபதி புதன் ராகுவுக்கு கேந்திரம் பெறுவதனால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபடுவீர்கள். கல்விகளினுடைய தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கே உங்களுக்கு காணப்படும். தொழில் தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதேபோல தொழிலில் பார்த்திங்கன்னா சக பணியாளர்களிடம் நீங்கள் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களும் உண்டாகலாம். கவனங்கள் தேவை. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். உறவினர்கள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. எதிலுமே பார்த்திங்கன்னா மெத்தன போக்கும் காணப்படும். வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். கோபத்தை குறைப்பதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அதே போல மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். மிதுன ராசிக்கு சில விஷயங்களில் நல்ல பலன்களையும் செலவுகளையும் கொடுக்கும். அதே போல மேச ராசியில் ஆட்சி பெற்று அமர இருக்கக்கூடிய செவ்வாய், ரிஷப ராசியில் புதன், குரு இந்த கிரகங்களானது பார்த்திங்கன்னா நடக்கிறது. ஸோ அதனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா
செலவுகளை குறிக்கக்கூடிய வீட்டில் உள்ள 4 கிரகத்தினுடைய சேர்க்கைகளும் இப்பொழுது காணப்பட்டிருக்கின்றன. அதனால் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பலவிதமான செலவுகளை ஏற்படுத்தும் கூடிய காலகட்டங்களாகவும் இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருப்பதால் பணம் எப்படி செலவாகிறது என்பதை கணிக்கவே முடியாது. அதே போல் செலவுகள் பார்த்திங்கன்னா பல வகையில் உங்களுக்கு ஏற்படுங்க. அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படும். தூக்கமும் பார்த்திங்கன்னா இப்பொழுது கெட ஆரம்பித்துவிடும். அதேபோல் உடல்நல பாதிப்புகளானது உங்களுக்கு ஏற்படலாம். ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு யோகமான காலகட்டங்களாகவும் இது காணப்படுகிறது. அதேபோல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்குங்க. லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு மிகவும் நெருக்கடியாக தோன்றும். அதேபோல் செலவுகள், வீண் விரைய செலவுகள், அதேபோல் அலைச்சல்கள், உடல்நல பாதிப்பு போன்ற பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா அலைகழிப்பை நீங்கள் உணர்வீர்கள். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பாதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையோ யோகத்தையும் நீங்கள் பெறலாம். அதேபோல் இந்த ஜூன் மாதத்தினுடைய 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மற்றும் லாபத்திற்கான பல வாய்ப்புகளை பெறப்போகின்றீர்கள். வீட்டிலும் வெளியிலும் உள்ளவர்களிடம் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறக்கூடும். அதேபோல் நெருக்கடிகளானது குறைந்து நிம்மதியும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல்களும் நிலவும். அதேபோல் புதன் ஆட்சி பெறுவது நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வசதியும் மரியாதையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மிக அற்புதமாக இருக்கும். செவ்வாய் ஆட்சியாக அமர்வது, லாபஸ்தானத்தில் இருப்பது, வியாபாரங்கள், மூத்த சகோதரர்களினுடைய விஷயங்களில், வேலை சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அது எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதற்கு தகுந்தாற் போல் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நடந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நன்மையான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குதோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த புதாத்திய யோகத்தினால உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகளையும் ஏற்படுத்தலாம். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலே சில ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்திற்கும் செலவிற்கும் பார்த்திங்கன்னா இடையில் பெரிய வித்தியாசங்களும் பார்த்திங்கன்னா இருக்கும். அதேபோல் கடன் வாங்கி செலவுகளை செய்யும் சூழல்களானது ஏற்படலாம். வியாபாரிகள் தங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும். உங்களுடைய பணம் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகமாகவே பார்த்திங்கன்னா செலவாகும். இந்த காலகட்டத்தில் ராசியை சனி பார்ப்பதனால வீண் அலைச்சல்கள் உண்டாகும். ஆனாலுமே சுபமாக எதுவும் நடந்து முடியும். புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது. மன அமைதிகள் பாதிக்கும்படியான சூழ்நிலைகளானது ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலக வேலைகளால் அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. சக ஊழியர்களிடம் அலுவலகத்தினுடைய தொடர்பான ரகசியங்களையும் பார்த்திங்கன்னா சொல்வதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலமாக ஏற்பட்ட டென்ஷனானது இப்பொழுது நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வார்கள். உறவினர்களிடம் இருந்து வந்த வேற்றுமைகளானது இப்பொழுது அகலும். பெண்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. வீண் மனக்கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். புதிய செயல்களை யோசித்து செய்வது நல்லது. அதேபோல் கலைத்துறையினருக்குமே அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகளானது இப்பொழுது மாறிவிடும். அடுத்ததாக இந்த மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனைகளானது மேலோங்கும். பணவரவில் இருந்த தடைகளானது நீங்குங்க. காரிய வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்படும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாகவும் திறமையை பயன்படுத்துவீர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. திடீர் மன தடுமாற்றங்களானது உண்டாகலாம். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நடவடிக்கையானது டென்ஷனை ஏற்படுத்தலாம். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம்.
பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். உறவினர்களுடைய மத்தியில மதிப்புகளும் உங்களுக்கு கூடும். எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.